ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இயல் 3க்கு 7th வேர்ல்டு புக்கில் புக் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பேஜ் நம்பர் 55. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயர்கல்வி பெற ராமானுஜன் எங்கே போயிருப்பார்? லண்டன் வந்து போயிருப்பார். செகண்ட், சென்னை துறைமுகம் சார்பில் குடிநீர் பகலுக்கு சீனிவாச ராமானுஜம் என பெயரிடப்பட்டது. தேர்ட், ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ராமானுஜம் திண்ணைப்பள்ளியில் படித்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ராமானுஜம் ஆசிரியரிடம் டேஸ் மதிப்புடையது என வாதிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழியம் மதிப்புடையதுன்னு சொல்லி வாதிட்டிருப்பார். ராமானுஜர் டேஸில் எழுத்தர் பணி புரிந்தார் அப்படின்னா துறைமுகத்தில் எழுத்தர் பணி வந்து புரிஞ்சிருப்பார். அடுத்தது நமக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கே கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் தான் வந்து கொஷின் இருக்கும். புறவைய வினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முருகன் மாமாலையை பார்த்தான். இந்த முற்று சொற்றொடரில் உள்ள சொற்களை வகைப்படுத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்னது? பெயர் சொல். அடுத்தது மாமாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உரிச்சொல். அடுத்தது பார்த்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வினைச்சொல். ஓகேவா? மலையை அப்படின்னா மழை வந்து தனியாக எடுத்தோம்னா அது வந்து இடைச்சொல்ல வந்து வரும். சரியா? பெயர் சொல்னா முருகன், மாமாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல், பார்த்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல், மலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல். அதுதான் இங்கே வந்து எழுதியிருக்கும். அடுத்தது செகண்ட் பாருங்க. பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இதில் முற்றுச்சொற்றொடரில் சொற்களை வகைப்படுத்தி காட்டுதுன்னு சொல்றாங்க. பார்த்திபன் பாரதின்றது பெயர் சொல், அடைந்தனர் அப்படின்னா வினைச்சொல், பார்த்திபனும் பாரதியும் இங்கே பாருங்க அதான் எழுத்து இங்கே இருக்க இடம்பத்துலன்னு சொல்லிட்டு இடைச்சொல் வந்து வரும். சரியா? அடுத்தது பொறுத்துக்க வந்து பாருங்க. பெயர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை குறிச்சிச்சு அப்படின்னா அது பெயர் சொல் சொல்லுவோம் வேலன். வினைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தான். அடுத்தது இடைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வரும். சரியா? ஐந்தும் ஆறும். உரிசொல்னா சால உரு நடித்தவ கூர்களி அந்த மாதிரி வரும். பாருங்க மாவீரன். சரியா? ஈஸியாக போட்டுடலாமா? அடுத்தது பேஜ் நம்பர் 63ல் தமிழ் எண்கள் என்ன பெயர் கொடுத்துருப்பாங்க. 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிரோ, 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ வந்து வரும், 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து வரும், 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வந்து வரும், 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வரும், 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிரோ வந்து வரும். ஓகேவா? இது வந்து 800 பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 67 வந்து பார்க்கலாம். பாருங்கள். சொல்லு பொருள் 1 பொருள் 2 வந்து சொல்லியிருக்காங்க. கண்மணி கண்மணி. அடுத்தது மாநாடு எப்படி பிரிக்கலாம்? மா நாடு. பொதிகை அப்படின்னா பொதி கை. கவிமணின்றது கவி மணி. வைகரைன்றது வைகரை. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 69 பாருங்கள். வடசொல் கொடுத்துட்டு தமிழ் சொல். ராஜாங்கத்தின் அப்படின்னா அரசு. தேசி அப்படின்னா தேயம் அல்லது நாட்டின். மிருகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள். பேஜ் நம்பர் 70 பாருங்க. வட சொல் தமிழ் சொல். ஜீவித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்து. ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள். சகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஆர் எல்லோரும். லாஸ்டா பேஜ் நம்பர் 72 பாருங்க. காலமேக புலவர் திருவரங்க கோவிலில் பணிபுரிந்தார். ராமானுஜத்தின் கட்டுரைகள் ஃபெர்னலியஸ் எண்கள் தலைப்பில் வெளியானது. அடுத்தது கோடிட்டிடங்கள். தனிப்பாடல் திரட்டு என்ற நூலை தொகுத்தவர் சந்திரசேகர் கவிராச பண்டிதர். லண்டனில் இருக்க கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராகும். லண்டனில் இருக்க டேஸ் கல்லூரியில் ராமானுஜம் ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார். திருநெட்டியில் மாநகர் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல். கிழவிக்கு மருது பாண்டி அளித்த ஊர் அப்படின்னா பழஞ்சோற்று குருநானக் நேந்தல். ஓகேவாப்பா? அவ்வளோதான். இதோட ஃபஸ்ட் டைமோட புக் பேக் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டைம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.